ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலைக்காக உங்களை வரவேற்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தம்முடைய கிருபைகளையும் அளவற்ற இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. 95ஆம் சங்கீதம் வசனங்கள் 5-6 நாம் பார்க்கும் பொழுது, சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கமும் உள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, இந்த ஆண்டிலே இந்த 8வது மாதத்தின் ஆண்டவரே இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை நாளிலே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்க, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்பிற்காக நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உம்மை நாங்கள் ஆராதிக்க உம்முடைய சமூகத்திலே உம்மை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, அதே போல ஆண்டவரே, நீர் எங்களை உண்டாக்கின கர்த்தர், உமக்கு முன்பாக நாங்கள் பணிந்து துணிந்து முழங்காற்படியிட ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பலன் எங்களுக்கு தேவை, உம்முடைய சத்துவம் எங்களுக்கு தேவை, உம்முடைய வழிநடத்தல் எங்களுக்கு தேவை, உம்முடைய சுகம் பலன் ஜீவன் எங்களுக்கு வேண்டும். கர்த்தாவே, உம்மில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்மிலே மாத்திரம் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தாவே, நீர் பரிபூர்ணமாய் நீர் கொடுக்கிறவர். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் அளவில்லாமல் கர்த்தாவே உம்முடைய கிருபைகளை உம்முடைய இரக்கங்களை சுகத்தை நீர் கொடுக்கிற தேவன். கர்த்தாவே, உம்மை நாங்கள் நாடி தேடி பணிந்து குனிந்து உம்மை நாங்கள் ஆராதிக்க முழங்காற்படியிட உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீ தாமே எங்களை சுவாமி காத்து நடத்தும். இந்த ஆராதனை முழுமையும் ஆண்டவரே நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், ஆண்டவரே ஏறெடுக்க இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஜெபமும் ஆண்டவரே கிறிஸ்துக்களாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய ஆண்டவரே பதிலை பெற்றுக்கொள்ளும் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். நாங்கள் தியானிக்க இருக்கிற ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைத்துக் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காத்து கொண்டிருக்கும்படியாக நாங்கள் நேசிக்கும் அன்பரா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நாம் தொடர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க, ஆண்டவரை நாம் துதிக்க, நாம் ஆராதனை வேலைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவரை ஆராதித்து அவருடைய பலத்தை பெற்று அவருடைய கிருபைகளை பெற்று நாம் ஆண்டவர்களை ஸ்திரப்பட கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்துவாராக. வாருங்கள் அன்பானவர்களே, கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆராதனை வேலைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம்.
தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஆண்டவரே, நாம் துதிக்கிறோம், நாம் வாழ்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீ துதிக்கு பாத்திரரானவர். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்க, ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்பிற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, நாங்கள் சுவாமி பாடிய வண்ணம் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் உன்னதமானவர். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே மகிமைக்கு பாத்திரர். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. நீர் யெகோவா ஈரே, நீர் யெகோவா ஷம்மா, நீர் யெகோவா ஷாலோம் கர்த்தாவே, நீர் யெகோவா நிசி. ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று கர்த்தாவே தூதர்கள் ஓயாமல் போற்றிக் கொண்டிருக்கிற அவர்களோடு இணைந்து நாங்களும் ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று கர்த்தாவே உம்மை நாங்கள் போற்றுவதற்கு, உம்மை நாங்கள் துதிப்பதற்கு எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆனந்த சத்த துணியோடு ஆண்டவரே கர்த்தாவே துதியோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நீர் எங்களுக்கு சுவாமி கொடுத்த இந்த தருணத்துக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேளையும், ஒவ்வொரு நாழிகையும் ஆண்டவரே உம்முடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சுவாமி சங்கீதக்காரன் சொல்வது போல கர்த்தாவே உம்மை நாங்கள் துதித்துக் கொண்டே இருக்க, உம்மை நாங்கள் துதிக்க துதிக்க கர்த்தாவே எங்களுடைய துன்பங்கள் மறைந்து போகும். உம்மை நாங்கள் துதிக்க துதிக்க எங்களுடைய தொல்லைகள் ஆண்டவரே ஓடி போகும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்க துதிக்க உம்மை நாங்கள் பலப்படுவோம் கர்த்தாவே. நீர் எங்களை தொடர்ந்து சுவாமி நாங்கள் ஆண்டவர் நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே சகல துதியும் கனமும் ஆராதனையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஆண்டவரை விடுதலையோடு கூட ஆராதிக்க அவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. இந்திய திருச்சபை ரிச்மண்ட் நகரத்திலே, வெர்ஜீனியா மாநிலத்திலே ஆண்டவர் இந்த சபையை ஸ்தாபித்து கடந்த ஓராண்டு காலமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்திய திருச்சபையின் ஊழியங்கள் காணப்பட்டு அநேக ஆராதனையிலே பங்கெடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்னும் கர்த்தரிலே பலப்படுவதற்கான வாய்ப்பை இந்த நகரத்திலே ஆண்டவர் இந்திய திருச்சபையின் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்திய திருச்சபையின் ஊழியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம். இப்பொழுது இந்திய திருச்சபையின் ஊழியங்களை குறித்து உங்களுக்கு நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் அதை கேட்டு அறிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஊழியங்களிலே நீங்கள் பங்கெடுக்கும்படியாக ஜெபிக்கும்படியாக பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்திய திருச்சபை அநேக நாள் உபவாசித்தும் ஜெபித்தும் ஒரு புதிய பெரிய தரிசனத்தோடு இந்த ரிச்மண்ட் நகரத்தில் இருக்கும் மக்களை சந்திப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை ஊழியமாகும். ரிச்மண்ட் நகரத்தில் இருக்கும் இந்த இந்திய திருச்சபை வெர்ஜீனியா யுனைடெட் மெத்தடிஸ்ட் சபையினால் ஆசிய இந்தியர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் திருச்சபையாகும். வெர்ஜீனியா மாநிலம் மற்றும் அண்டை மாநிலங்களிலும் ஆசிய இந்தியர்களுக்காக இந்த இந்திய திருச்சபை போன்று பிரத்யேக திருச்சபை ஏதும் இல்லை. இந்திய திருச்சபை வெர்ஜீனியா மெத்தடிஸ்ட் கான்ஃபரன்ஸ், அதாவது வெர்ஜீனியா யுனைடெட் மெத்தடிஸ்ட் சர்ச் டயசிஸினுடைய சபையாகவும் ஊழியமாகவும் முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டு ரைட் ரெவரண்ட் பிஷப் ஷர்மா லீவிஸ் அவர்களுடைய தலைமைத்துவத்தில் இந்த நகரத்தில் கர்த்தருடைய பணியை செய்து வருகிறோம். கிரேட்டர் ரிச்மண்ட் மெட்ரோ ஏரியாவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களில் உள்ள ஆசிய இந்தியர்கள் மத்தியில் கர்த்தருடைய பணியையும் ஊழியத்தை செய்யவும்
சபையை ஸ்தாபிக்கவும் மற்றும் அனைத்து மக்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதே எங்களுடைய தலையாய பணியாக காணப்படுகிறது. ஹென்றி கோவில், ஹங்கேரி சாலையில் உள்ள குட் ஷெப்பர்ட் யுனைடெட் மெத்தடிஸ்ட் சபையின் வாயிலாக இந்திய திருச்சபையாக கர்த்தருடைய ஊழியத்தை முனைப்போடு செய்து வருகிறோம். கடந்த வருடம் ஜூலை மாதம் தொடங்கி ஓராண்டு காலமாக கர்த்தருடைய பணியை செய்து வருகிறோம். அநேக மக்கள், குறிப்பாக தனிநபர் மற்றும் அநேக குடும்பங்கள், சிறுவர், வாலிபர், அனைத்து வயதினரும் எங்களுடைய இந்திய திருச்சபையின் ஊழியத்தின் மூலமாக பெருத்த ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறார்கள். ஞாயிறு தோறும் நடக்கிற ஆராதனைகளை குறித்தும் மற்ற இந்திய திருச்சபை மூலமாக செய்யப்படுகிற ஊழியங்களை குறித்தும் திரைகளிலே காணப்படுகிற அந்த விவரங்களின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள உங்களை பற்றமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இந்திய திருச்சபையின் மூலமாக ரிச்மண்ட் நகரத்தில் உள்ள மக்கள் கர்த்தருடைய வசனத்தால் அனைவரும் பலப்படுத்தப்பட்டு திடப்படுத்தப்படுகிறார்கள். இந்திய திருச்சபையின் ஊழியங்களுக்காகவும் இதிலே ஜெபிக்கவும், ஊழியங்களில் பங்கேற்கவும், ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வர்ஜீனியா மாநிலம் ரிச்மண்ட் நகரத்தில் இருக்கும் இந்த இந்திய திருச்சபையின் ஊழியத்தை குறித்து உங்களுக்கு தெரிந்த அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள பற்றமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறென்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாகம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 46 வரை. லூக்கா 22:39 முதல் 46 வரை. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடே கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன?
சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசித்து முடிந்தது. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கமும் உள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நன்னாளிலே கர்த்தாவே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற சத்தியத்தை கேட்பதற்கு நீர் உம்முடைய பிரசனத்திலே நீர் எங்களை அழைத்து வந்தமைக்காக நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களோடு உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்க கேட்ட 2 வேத பகுதிகளிலிருந்து கர்த்தர் நமக்கென்று இந்த நாளிலே வைத்திருக்கிற அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கும் இந்த காலகட்டங்களிலே நாம் சென்று கொண்டிருக்கிற இந்த பாதையிலே கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்தவும், கர்த்தரிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் தொடர்ந்து நாம் அறிக்கை செய்து அவரிலே பலப்பட்டவர்களாக நாம் வாழ்வதற்கு கர்த்தர் தாமே நமக்கு கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை நாம் வாசிக்க கேட்டோம். அதோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 46 வரை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 2 வேத பகுதிகளிலிருந்து கர்த்தர் நமக்கென்று இந்த நாளிலே வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆகாரத்தை, சத்தியத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் கடந்து செல்வோம். முதலாவதாக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை நாம் பார்க்கும் பொழுது, இந்த அதிகாரத்திலே எலிசாவை கொண்டு கர்த்தர் 4 அற்புதங்களை செய்கிறார். எலியா எடுத்துக்கொண்ட பின்பு அவர் தனித்துவமாக கர்த்தரால் அழைக்கப்பட்டவராக கர்த்தருடைய பணியை செய்வதற்கு இப்படியாக அவர் போகும் பொழுது இந்த 4 அற்புதத்தை எலிசா மூலமாக கர்த்தர் செய்து கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய இரக்கத்தை எலிசா மூலமாக மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கும், இன்னும் கர்த்தரை நாடுகிற தேடுகிற ஒவ்வொரு நபருக்கும் மக்களுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். இந்த முதலாவது அற்புதத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு ஒரு ஏழை விதவை ஒரு கைவிடப்பட்ட நிலைமையிலே சமாதானத்தை தேடுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தன்னுடைய 2 மகன்கள் தன்னுடன் வைத்துக் கொண்டு ஒரு புதிய வாழ்விற்காக அங்கு காத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில, அவர்களுடைய வீட்டிலே வறுமை, ஏழ்மை, கடன் தொல்லை, பசி, பட்டினி, கடன்காரர்களுடைய தொல்லை, இன்னும் பெற்ற கடனை திருப்பி தர முடியாத சூழ்நிலையிலே தன்னுடைய 2 மகன்களையும் இழந்து விடுகிற அந்த ஒரு சூழ்நிலை அங்கு காணப்படுகிறது. மிக சமீபத்திலே தான் அந்த ஸ்திரீயானவள் தன்னுடைய கணவனையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட வறுமை, பட்டினி, பசி, கடன் பிரச்சனை எல்லாவற்றிலும் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த பெண்மணிக்கு கர்த்தர் எப்படியாக தம்முடைய கிருபையை தந்துள்ளினார், அவர்களுடைய வாழ்க்கையிலும் எப்படியாக ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் உண்மை உள்ளவராக, அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே அந்த பெண்மணி என்ன செய்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மனிதனை நாடி செல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையிலே யாரையும் நாடவில்லை, கர்த்தருடைய தாசர் எலிசா, தீர்க்கதரிசி எலிசாவை அவரை நாடி செல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மனிதன் மூலமாக
கர்த்தரை தேடுவதை, கர்த்தரை நாடுவதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த இப்படிப்பட்ட காணப்படுகிற இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்பாரா அல்லது கர்த்தர் எனக்கு இறங்குவாரா என்கிற அந்த ஒரு கேள்விகள் தன்னுடைய மனதிலே வந்திருக்கலாம். அந்த அச்சங்களை, அந்த கேள்விகளை எடுத்து போட்டுவிட்டு கர்த்தருடைய தாசரை நோக்கி சென்று இன்னும் கர்த்தருடைய அனுகிரகத்தை, கிருபையை பெற்றுக் கொள்வதற்காக தேடி செல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு இப்படிப்பட்ட இந்த வறுமை அல்லது கடன் பிரச்சனை அல்லது பசி, பட்டினி, கொள்ளை நோய் வரும் பொழுது நாம் யாரை தேடி நாம் செல்கிறோம்? யாரை நோக்கி நாம் செல்கிறோம்? கர்த்தரை நோக்கி நாம் செல்கிறோமா? கர்த்தரை நாம் திரும்பி பார்க்கின்றோமா? இந்த பெண்மணியை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய 2 மகன்கள், ஐயோ என்னுடைய சூழ்நிலை இப்படியாக இருக்கிறதே என்று தொய்ந்து போய்விடாமல், சோர்ந்து போய்விடாமல் கர்த்தரை நாடி செல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த பெண் செய்தது போல நாமும் இப்படிப்பட்ட காணப்படுகிற இந்த சூழ்நிலையில வறுமை, வேலை வாய்ப்புகள் இழந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், பசி, கொள்ளை நோய், நாம் கர்த்தரை நோக்கி செல்வோமா? கர்த்தரை நோக்கி நாம் சென்று ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் கடமை பெற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். அங்கு சென்று எலிசா தீர்க்கதரிசியை பார்த்த இந்த பெண் என்ன செய்கிறாள்? தன்னுடைய நிலைமையை எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். என்ன? என்னுடைய கணவன் இறந்து விட்டார். யார் அவர்? முதலாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து என்று நாம் பார்க்கிறோம். தன்னுடைய கணவனை இழக்க கொடுத்து காணப்படுகிற அந்த ஸ்திரீயானவள் என்ன சொல்லுகிறார்? என் கணவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தார். கர்த்தருக்கு பயந்து நடந்தார். அவர் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய குடும்பத்தையும் கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தி கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்று ஒரு மனைவி தன்னுடைய கணவனை குறித்து சாட்சி சொல்வதை நாம் பார்க்கிறோம். கணவனும் மனைவியும் எப்படியாக கர்த்தருக்குள்ளாக காணப்படுகிறோம் என்பதை குறித்து சாட்சி சொல்லுகிற அந்த ஒரு நிலைமையிலே ஒருவரை நாம் இருப்போம் என்றால், எப்படிப்பட்ட சாட்சி உங்களை குறித்து உங்களுடைய மனைவி, எப்படிப்பட்ட சாட்சி உங்களை குறித்து உங்களுடைய கணவன் சொல்ல முடியும்? இந்த ஸ்திரீயானவள் தன்னுடைய கணவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்று இங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து நடந்த அந்த மனிதன் தன்னுடைய குடும்பத்தை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தி அவர் காணப்பட்டார். ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அந்த காலகட்டத்திலே அவர் கடன் பெற்றவராக அதை திருப்பி கொடுப்பதற்கு முன்பதாக தன்னுடைய வாழ்நாள் முடிந்து இப்படி காணப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே இந்த ஸ்திரீயானவள் தன்னுடைய மகன்களோடு கர்த்தருடைய மனிதனை நாடி செல்வதை நாம் பார்க்கிறோம். எலிசா அந்த பெண்ணிடம் கேட்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பெண் என்ன செய்ய போகிறார், எப்படியாக இந்த சூழ்நிலையை கையாட போகிறார் என்பவைகளை கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அந்த பெண்ணினுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலையை நன்கு அறிந்திருக்க கூடிய எலிசா தீர்க்கதரிசி, கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார், கர்த்தர் உங்களை தேர்தல் படுத்துவார், கர்த்தர் உங்களுக்கு வழிநடத்துவார் என்று அப்படியாக சொல்வதை தவிர்த்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை அவர் அங்கு கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படியாக கேட்கிறார்? கர்த்தர் அந்த பெண்ணுடைய குடும்பத்திலே அவர் தம்முடைய கிருபையை பொழிந்தருள போகிறார், தம்முடைய அற்புதங்களை செய்ய போகிறார், தம்முடைய வல்லமையை ஆண்டவர் காட்டப் போகிறார் என்பதை அறிந்த எலிசா தீர்க்கதரிசி அந்த
பெண்ணை பார்த்து, அந்த ஸ்திரீயை பார்த்து, நீங்கள் உங்களுடைய குடும்பம் என்ன செய்ய போகிறது என்று கேட்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பெண்மணி அவர்களுடைய குரலிலே ஒரு தொய்வு, அவர்களுடைய ஆத்மாவிலே ஒரு பெரிய கலக்கம், வேதனை. இந்த நாட்களிலே நம்முடைய அநேகருடைய ஆத்மாவிலே, நம்முடைய சிந்தனையிலே கலக்கம், வேதனை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கொடிய நோய் நிமித்தம், நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களின் நிமித்தம் கலக்கம், பயம், வேதனை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய குரலிலும் நம்முடைய வாழ்விலும் தொய்வுகள், தோல்விகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே தான் அந்த பெண்மணி, என்ன நடக்குமோ, ஐயோ என்னுடைய குடும்பத்திலே இப்படியாக காணப்படுகிறதே, கடன் பிரச்சனை காணப்படுகிறதே, என்னுடைய கணவனை நான் இழந்து விட்டேனே, இப்பொழுது என் 2 மகன்களையும் இழக்கப் போகிறேன், அவர்கள் தான் என்னுடைய ஆறுதல், அவர்கள் தான் என்னுடைய உயிர், அவர்களுக்காக தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வந்திருக்கிற கடன்காரர்கள் நான் என்னுடைய கடனை திருப்பி செலுத்த முடியாதிருக்கிற இந்த சூழ்நிலையிலே என்னுடைய மகன்களையும் எடுத்து செல்ல ஆயத்தமாயிருக்கிறார்களே, நான் அவர்களை இழந்து விடுவேனே. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஐயோ இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறதே, இப்படிப்பட்ட இந்த நிலைமையிலே என்னுடைய வேலையை நான் இழந்து விடுவேனா, என்னுடைய சம்பத்துகளை நான் இழந்து விடுவேனா, என்னுடைய சமாதானத்தை நான் இழந்து விடுவேனா, என்னுடைய மகிழ்ச்சியை நான் இழந்து விடுவேனா என்று ஒருவேளை நீங்கள் சிந்திக்க கூடும். எலிசாவுடைய கேள்விக்கு அந்த ஸ்திரீ கொடுத்த பதில் என்ன? எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து விட்டோம், எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து விட்டோம், ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் உண்டு, ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் உண்டு. தன்னுடைய நிலைமையை சமாளிக்க தன்னிடம் உள்ளதையும் தான் இழந்ததையும் அந்த பெண் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அந்த குடத்தில் இருக்கும் எண்ணெய் அவர்களுடைய காலகட்டங்களிலே அந்த தேச பகுதியிலே ஒலிவ எண்ணெயை பயன்படுத்துவார்கள். அந்த ஒரு குடம் எண்ணெய் ஒலிவ மரத்தின் எண்ணெயாக அது ஒருவேளை இருக்கக்கூடும். இந்த பெண் தன்னிடத்தில் இருக்கும் அந்த ஒரு குடம் எண்ணெயை குறித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த பெண் எலிசா தீர்க்க தரிசனத்தில் சென்று, ஐயா, நான் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருக்கிற நான் உம்மை நாடி வந்திருக்கிறேன், அந்த கடன்காரர்களிடத்திலே நீர் சென்று என்னுடைய கடனை ரத்து செய்யவும் அதை மன்னிக்க வேண்டும் என்று நீர் எனக்காக பரிந்து பேச வேண்டும் என்று ஒருவரை கேட்டிருக்கலாம். அப்படியாக சொல்லி ஒரு ஆலோசனையை பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த ஸ்திரீ எலிசா கேட்ட அந்த கேள்விக்கு பதிலாக தன்னிடம் உள்ளதை, தன்னுடைய இல்லத்தில் இருப்பதை உள்ளம் திறந்து சொல்லி அங்கு பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். எலிசாவினுடைய ஆலோசனை என்ன? எலிசாவினுடைய ஆலோசனை நாம் பார்க்கும் பொழுது, அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி என்று நாம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த ஸ்திரீயானவள் ஒருவேளை இந்த எலிசா தீர்க்கதரிசி அற்புதத்தை செய்வார், அற்புதத்தை செய்து தன்னுடைய துக்கத்தையும் தன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் தொல்லையையும் அவர் மாற்றி விடுவார் என்று ஒருவரை சிந்தித்திருக்கலாம். ஆனால் இவர் என்ன செய்கிறார்? எலிசா தீர்க்கதரிசி சென்று அயல் வீட்டுக்காரர் அவர்களிடத்திலே வெறும் பாத்திரங்களை, காலியான பாத்திரங்களை நீங்கள் சேகரிங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம்.
உடனடியாக அந்த ஸ்திரீயும் அந்த ஸ்திரீனுடைய மகன்களும் சென்று பாத்திரங்களை, வெறும் பாத்திரங்களை நாம் வாங்குவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இங்கு ஒன்றை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். என்ன? அந்த ஸ்திரீயும் கேட்கவில்லை, ஐயா எவ்வளவு வெறும் பாத்திரங்களை நான் வாங்க வேண்டும், எத்தனை வீட்டிற்கு சென்று நான் வாங்க வேண்டும் என்று அந்த ஸ்திரீயானவளும் ஒருவனை அந்த மகன்களும் வினவவில்லை. அந்த மகன்கள் ஒருவரை தன்னுடைய தானிடத்திலே சொல்லி, அம்மா எத்தனை பாத்திரங்கள் வாங்க வேண்டும் என்று தீர்க்கதரிசனத்திலே நீர் கேளும் என்று ஒருவரை அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லவில்லை. இந்த ஸ்திரீயும் கேட்கவில்லை. அதோடு கூட எலிசாவும் சொல்லவில்லை, அம்மா நீங்கள் சென்று இவ்வளவு பாத்திரங்கள், ஒருவேளை 30 அல்லது 40 அல்லது 100 பாத்திரங்களை நீங்கள் வாங்குங்கள் என்று அவர் கூறவில்லை. ஏன்? அவர்கள் சென்று எவ்வளவு வெறும் பாத்திரங்களை அவர்கள் வாங்கினார்களோ அது எதை குறிக்கிறது? எத்தனை பாத்திரங்கள் அவர்கள் வாங்கினார்களோ அது எதை குறிக்கிறது? அவர்களுடைய விசுவாசத்தின் மேன்மையை குறிக்கிறது. ஒருவேளை 30 பாத்திரங்கள் வெறும் பாத்திரங்கள் வாங்கியிருந்தால் 30ஓடு அது நின்று போயிருக்கும். 100 பாத்திரங்கள் வாங்கியிருந்தால் 100 பாத்திரமே நிரம்பி இருக்கும். ஒருவேளை அவர்களுக்கு கேள்வியும் வந்திருக்கலாம், வெறும் ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கிறது, இவர் போய் என்ன வெறும் பாத்திரங்களை வாங்குங்கள் என்று சொல்லுகிறார் என்று ஒருவேளை அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை வாங்கி என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்வதையும் நாம் அங்கு பார்க்கிறோம். அந்த பெண்மணியினுடைய குடும்ப நிலைமையை, கஷ்டத்தை அயல் வீட்டாரும் அனைவரும் சேர்ந்து உதவி செய்து அந்த பெண்ணினுடைய வீட்டினுடைய அவல நிலைமையை, குடும்பத்தின் அவல நிலைமையை அவர்கள் மாற்றுகிறார்கள். ஒன்று சேர்ந்து அந்த குடும்பத்தின் நிலையை அவர்கள் மேன்மைப்படுத்துகிறார்கள். மற்றவர்களுக்காக கரிசனை உள்ளவர்களாக, அயல் வீட்டுக்காரருக்காக கரிசனை உள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டு அவர்கள் உதவி செய்வதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காலகட்டங்களிலே, இந்த COVID-19 சென்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே அயல் வீட்டுக்காரர் அல்லது அலுவலகத்திலே அல்லது நண்பர்கள் அவர்களுக்கு உதவி செய்வது கடினமான காரியமாக இருக்கலாம். ஒருவேளை நேராக சென்று நம்முடைய உதவிகளை செய்வது கடினமாக இருக்கலாம். ஆனால் பல வழிகள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படியாக தேவை உள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து இணைந்து எப்படியாக அயல் வீட்டுக்காரர் அனைவரும் சேர்ந்து இந்த ஸ்திரீயினுடைய குடும்பத்திற்கு உதவினார்களோ, தேவையில் இருக்கும் மக்களுக்கு உதவுவதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இன்னும் இங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்? 4வது வசனத்திலே, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அந்த வெறும் பாத்திரங்களை வாங்கி என்ன செய்ய வேண்டும் என்று அங்கு அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். என்ன அவர் சொல்லுகிறார்? எல்லாவற்றையும் வாங்கி நீங்கள் அதிலே அந்த ஒரு குடம் எண்ணெயை வார்த்து நிரம்பினதை எடுத்து வையுங்கள் என்று நாம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஏன் அவர் கதவை பூட்ட அவர் சொல்வதை நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அங்கு கர்த்தர் ஜெபத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த ஸ்திரீயும்
அந்த ஸ்திரீனுடைய மகன்களும் சென்று அவர்கள் கதவை பூட்டி அவர்கள் செய்யும் பொழுது என்ன, அந்த எண்ணெயை வார்க்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாக அவர்கள் ஜெபித்திருப்பார்கள். ஆண்டவரே, இந்த தீர்க்கதரிசி சொல்வதை போல நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை நீர் செய்யும் என்று ஒருவரை அவர்கள் ஜெபித்திருக்க கூடும். அது மாத்திரமல்ல, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிதாவானவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைத்த அந்த வார்த்தைகளை வெளியரங்கமாய் அங்கு பலன் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். வெளியரங்கமாய் பதில் பெற்றுக் கொண்டதை இந்த ஸ்திரீயும் அந்த ஸ்திரீனுடைய மகன்களும் பதில் பெற்றுக் கொண்டதை நாம் இங்கு காண முடிகிறது. என்ன, அவர்கள் ஒரு காலி பாத்திரத்தை எடுத்து நிரப்புகிறார்கள், நிரம்பினது எடுத்து வைக்கிறார்கள், அடுத்ததை எடுத்து வைக்கிறார்கள், வார்க்கிறார்கள், நிரம்பினது எடுத்து வைக்கிறார்கள். இப்படியாக செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த ஸ்திரீயானவள் இன்னும் பாத்திரத்தை, வெறும் பாத்திரத்தை கொடு என்று தன்னுடைய மகனிடத்திலே சொல்லும் பொழுது அங்கு அவன் என்ன செய்கிறான், இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்று அவள் சொல்லும் பொழுது அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எலிசா சொன்ன பொழுது எத்தனை வெறும் பாத்திரங்கள் வாங்க வேண்டும் என்று கேட்கவில்லை. எலிசாவும் இவ்வளவு வெறும் பாத்திரங்கள் நீங்கள் பெற்று வாங்குங்கள் என்று சொல்லவில்லை. அவர்களுடைய விசுவாசத்திற்கு ஏற்ப கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்ததை, அவர்களிடத்தில் இருக்கிற பொருளை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்து, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கல்வி ஞானம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கல்வி அறிவு, திறமைகள் எல்லாவற்றையும் கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதித்து அவர் காத்து வழிநடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார். அவர்கள் எவ்வளவாக தங்களுடைய விசுவாசத்தை கொண்டு கர்த்தருக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்களோ அவ்வளவாக கர்த்தர் அவர்களுக்கு தாராளமாய் அந்த எண்ணெய், அந்த ஒரு குடம் எண்ணெயிலிருந்து ஊற்றிக் கொண்டிருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள். தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் அறிக்கை செய்தார்கள். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கர்த்தர் அற்புதம் செய்யும் வல்லமையை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஐயோ, அவ்வளவு தான், என்னுடைய வேலை நான் இழந்து விட்டேன், முடிந்தது, அல்லது என்னுடைய திறமையை நான் இழந்து விட்டேன், அல்லது என்னுடைய அறிவை நான் இழந்து விட்டேன், என்னுடைய அனுபவங்களை நான் இழந்து விட்டேன். கர்த்தர் இப்படிப்பட்ட நிலைமையில எனக்கு அற்புதங்களை செய்வாரா என்கிற ஐயம் வேண்டாம், கேள்விகள் வேண்டாம். கர்த்தர் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக அவர் காணப்படுகிறார். அவர் அளவில்லாமல் உங்களை நிரப்ப, அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிக்க, அளவில்லாமல் அவர் உங்களை நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அவைகளை கொடுப்பதற்கு, அவருடைய சித்தத்தின்படி அவர் கொடுப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். இந்த ஸ்திரீனுடைய இல்லத்திலே ஆண்டவர் எவ்வளவு எண்ணெய் வேண்டுமோ அந்த எண்ணெயை ஆண்டவர் கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து வெறும் பாத்திரங்கள் நிரப்பப்பட்டு அங்கு காணப்படுகிறது. அவர்கள் முன்பாக அங்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த வெறும் பாத்திரங்கள், எண்ணெயினால் வார்க்கப்பட்ட ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருந்த
அந்த நிலைமையிலே இவ்வளவு வெறும் பாத்திரங்கள் நிரப்பப்பட்டு காணப்படுகிற அந்த சூழ்நிலையை அவர்கள் கண்டு பார்த்து மகிழ்ந்து அவர்கள் ஆர்ப்பரித்திருப்பார்கள். என்ன, ஆண்டவர் எங்களுக்கு விடுதலையை கொடுத்தார், ஆண்டவர் எங்களுக்கு சுகத்தை கொடுத்தார், ஆண்டவர் நாங்கள் எங்களுடைய வாழ்வின் எல்லா தேவைகளை சந்தித்துக் கொள்வதற்கு எங்களிடத்தில் இருக்கும் திறமைகளை, எங்களிடத்தில் இருக்கும் ஞான அறிவை கொண்டு ஆண்டவர் இன்னும் எங்களை வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு, ஆண்டவர் இன்னும் எங்களை அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களை விடுவித்தார், எங்களுடைய தேவைகளை சந்தித்தார், எங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அந்த ஸ்திரியானவள், என்னுடைய மகன்கள் என்னை விட்டு போக போவதில்லை, அடிமைகளாக கடன்காரர்களுக்கு அவர்கள் போக போவதில்லை, ஆண்டவர் எங்களுடைய வறுமையை எடுத்து போட்டார், ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்திலே சுகத்தை கொடுத்தார், ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் என்கிற ஒரு ஆனந்தம், என்கிற ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி அந்த குடும்பத்திலே கர்த்தருடைய தாசரை நாடி சென்ற, கர்த்தரை தேடி சென்ற அந்த ஸ்திரீயினுடைய குடும்பத்திலே ஆண்டவர் இங்கு செய்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். தாம் உரைத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் 46ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை அங்கு அபிஷேகித்து நம்மையை அனைவரையும், இந்த உலகத்தில் இருக்கும் மக்களையும், இந்த உலகத்தின் இச்சை ஆசாபாசங்கள் கொள்ளை நோக்கிலிருந்து விடுவிக்கும்படியாகவும், இன்னும் வறுமை மற்றும் எல்லா விதமான கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்து நாம் அனைவரையும் விடுவிக்கும்படியாக, நமக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக நம்முடைய குடும்பங்களிலே பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை அங்கு அபிஷேகித்து இந்த சிலுவையின் மரணத்திற்கு நேராக அவரை ஆயத்தப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். 39வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார் என்று நாம் பார்க்கிறோம். வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார் என்று நாம் பார்க்கிறோம். ஒலிவ எண்ணெய், ஒலிவ மலை, இவ்விரண்டுக்கும் என்ன தொடர்பு? ஒலிவ எண்ணெய் ஒலிவ விதையிலிருந்து எடுக்கப்படுகிறது. ஒலிவ விதையிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுவதற்கு அந்த விதைகள் கடினமான பாதைகளுக்குள்ளாக செலுத்தப்படுகிறது. ஒருவேளை எவ்வளவோ விஞ்ஞானங்கள் வளர்ந்திருந்தாலும், எவ்வளவோ வழிமுறைகள் காணப்பட்டிருந்தாலும், எந்த எண்ணெய், ஒருவேளை ஒலிவ எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ அல்லது எப்படிப்பட்ட என்ன விதமான எண்ணெயை எடுக்க வேண்டும் என்றால், அந்த முற்காலத்திலே எப்படிப்பட்ட அந்த செயல்பாட்டை அவர்கள் செய்தார்களோ, இந்த காலத்திலும் இந்த காலகட்டத்திலும் அதே செயல்பாட்டை தான் எண்ணெய் எடுப்பதற்கு அந்த முறைமை பின்பற்றப்படுகிறது. இந்த ஒலிவ விதையும் இந்த ஒலிவ எண்ணெயை எடுப்பதற்கு, அதுவும் அப்படியாக கடினமான பாதைக்குள்ளாக, இன்னும் குறிப்பாக ஒலிவ விதையிலிருந்து எண்ணெய் எடுப்பதற்கு அது மிக அதிகமான கடினமான அந்த ஒரு முறை, அந்த முறைமைக்குள்ளாக அல்லது செயல்பாட்டிற்குள்ளாக அது செலுத்தப்படுகிறது என்று சொல்லப்படுவதை நான் கேட்டறிந்தேன். அந்த அப்படியாக செய்யும் பொழுது அந்த விதையிலிருந்து எடுக்கப்படும் அந்த எண்ணெய், அந்த விதைகள் தங்களுடைய அந்த உருவத்தை இழக்கிறது, அதனுடைய நிலைமை மாறுகிறது,
அதனுடைய தன்மை மாறுகிறது. அந்த விதைக்குள் இருக்கும் அந்த எண்ணெயானது புழிந்து எடுக்கப்படுகிறது, பிழிந்து எடுக்கப்படுகிறது. அந்த விதை சிதைக்கப்படுகிறது. மிக அதிகமான அழுத்தத்திற்குள்ளாக அது செலுத்தப்படுகிறது. அந்த விதையை வைத்து அவர்கள் அந்த இயந்திரத்தின் மூலமாக அழுத்தி அழுத்தி சிதைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒலிவ விதையிலிருந்து எடுக்கப்படும், அந்த மரத்திலிருந்து எடுக்கப்படும் அந்த எண்ணெய் தான் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் அன்று காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே ஒருவேளை அவர் ஒலிவ மலைக்கு போகாமல் வேறு எந்த இடத்திற்காக வேற எந்த இடத்திற்கும் அவர் சென்றிருக்கலாம். ஆனால் பிதாவானவர் தன் மூலமாக செய்ய போகிற ஒரு பெரிய அந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த ஒலிவ மலைக்கு அவர் செல்வதை நாம் பார்க்கிறோம். கெத்செமனேக்கு சென்று சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். அவரை சுற்றிலும் ஒலிவ மரங்கள் காணப்படுகிறது. அவரை சுற்றிலும் அந்த ஒலிவ மரத்தின் இலைகள். அந்த ஒலிவ மரம் என்ன? ஜீவன் கொடுக்கிற ஒரு மரங்களாக காணப்படுகிறது, சுகத்தை கொடுக்கிற மரங்களாக காணப்படுகிறது. எப்படியாக அந்த விதை சிதைக்கப்படுகிறதோ, தன்னுடைய உருவத்தை இழக்க கொடுக்கிறதோ, தன்னை அழித்துக் கொள்ளுகிறதோ, அப்படி செய்த பிறகு, அந்த அழுத்தம் கொடுக்கப்பட்ட பிறகு எப்படியாக அந்த விதையிலிருந்து எண்ணெய் வருகிறதோ, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் தன்னை சிதைக்கப்பட, தன்னுடைய உருவம் மாற, அழிக்கப்பட, அந்த அழுத்தமானது அவர்களே செலுத்தப்பட, அவருடைய சரீரத்திலிருந்து உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி அவர் நம் அனைவருடைய பாவங்களையும் எடுத்து போடுகிற கிறிஸ்துவாக, தேவகுமாரனாக மரிப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நித்திய வாழ்க்கையை அவர் கொடுக்கிறார். நமக்காக அவர் இலவசமாக தன்னுடைய கிருபையை சிலுவையிலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி நமக்காக ரத்தத்தை சிந்தி இலவசமாய் கொடுக்கிற அவருடைய ரட்சிப்பின் கிருபையிலே நாம் பெருகுவதற்கு ஆண்டவர் அன்றைக்கு சிதைக்கப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார், காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். எதற்காக? உங்களுடைய, என்னுடைய, நம் அனைவருடைய இந்த உலகத்தின் விடுதலைக்காக. இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய இரட்சகர், அவர் நம்மை விடுவிக்கிறவர். அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய நண்பர். நம் அருகில் அவர் காணப்படுகிறார். நம் அருகில் அவர் எப்பொழுதுமே இருக்கிறார். நம் அருகில் இருப்பதற்காக அவர் ஆசைப்படுகிறார். விருப்பமுள்ளவராக அவர் காணப்படுகிறார். இந்த பாத்திரம் அன்பு நிறைந்த பாத்திரம், மன உருக்கம் நிறைந்த அந்த பாத்திரம், நம்பிக்கை நிறைந்த அந்த பாத்திரம், வெறுமையாய் காணப்படுகிற நம்மை நிரப்புவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் அவர் காணப்படுகிறார். ஒருவேளை நம்முடைய பாத்திரங்கள் பயத்தினால் நிறைந்திருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் காணப்படுகிறதா? ஐயம் இருக்கிறதா? அச்சம் காணப்படுகிறதா? நமக்காக
சிதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறுகிற அன்பு, நேசம், மனதுருக்கம், நம்பிக்கை நமக்கு காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, எப்படியாக அந்த ஸ்திரீ கர்த்தருடைய தாசரை நோக்கி சென்று கர்த்தருடைய உதவியை பெற்றுக் கொள்வதற்கு நாடி அந்த ஸ்திரீயும் அந்த ஸ்திரீனுடைய மகன்களும் சென்றார்களோ, அப்படியாக நாமும் கர்த்தரை நோக்கி நாம் செல்வோம். கிறிஸ்து அவர் எப்படியாக நம்மை நேசிப்பதற்கு, விடுவிப்பதற்கு, ரட்சிப்பதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்து அந்த ஒலிவ மரங்கள் நிறைந்த அந்த சூழ்நிலையில எப்படியாக ஒரு ஒலிவ மலையின் ஒலிவ மரத்தின் விதையின் தன்மையை இழந்து, அந்த விதை தன்னுடைய தன்மையை இழந்து எண்ணெய் கொடுத்து சுகத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கிறதோ, அந்த ஒரு குடம் ஒலிவ எண்ணெய் எப்படியாக அந்த ஸ்திரீனுடைய இல்லத்திலே நம்பிக்கை, சுகத்தை, விடுதலை, வறுமையை, பசியை, பட்டினியை எடுத்து போட்டதோ, பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததோ, அதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த நாளிலே நமக்கு விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வோமா? அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நமக்கு கொடுப்பதற்கு அவர் காத்திருக்கிறார், உண்மையுள்ளவராக காணப்படுகிறார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பினாலும் மனதுருக்கத்தினாலும் நம்பிக்கையினாலும் நிறைத்து நம்மை காத்து வழிநடத்துவாராக. ஆமென். இருசூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அலைகள் படகின் மேல் மோதிய ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். ஆடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். ஆடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கமும் உள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை நாங்கள் வந்து ஆராதிக்க, உம்மை துதிக்க, ஆண்டவரே உம்மை போற்றுவதற்கு, உம்மை மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்பிற்காக நன்றியோடும் நான் துதிக்கிறோம், நான் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்திய திருச்சபையின் ஆண்டவரே சபையை சார்ந்த ஒவ்வொரு மக்களையும் தாமே ஆசீர்வதிக்க முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்திய திருச்சபையின் மூலமாக இந்த ரிச்மண்ட் பகுதியிலே நீர் செய்து வருகிற சகல ஆண்டவரே நன்மைகளுக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம் கர்த்தாவே.
அநேக தனிப்பட்ட விதங்களிலே ஆண்டவரே குடும்பமாக ஆண்டவரே கர்த்தாவே குழுவாக இந்திய திருச்சபையின் ஆண்டவரே ஊழியத்தின் வாயிலாய் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள, உம்மை ஆராதிக்க, உம்மிலே வளர்வதற்கு, உம்மிலே கர்த்தாவே பலப்படுத்துவதற்கு நீர் தந்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக நன்றியோடு நாள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் வந்து உம்மை ஆண்டவரே துதிக்க, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க, உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்பிற்காக நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரோடும் கர்த்தாவே உம்முடைய அன்பும் கிருபையும் ஆண்டவரே தாங்கி வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவைகளை சந்தித்துக் கொடுப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே சுகத்தை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே எல்லா விதமான கர்த்தாவே உம்முடைய ஏகோபர நன்மைகளை நீர் தாமே நீர் தந்து நீர் காத்து வழிநடத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே குடும்பத்தின் தேவைகளை சந்தித்துக் கொடுப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே உறவின் மக்களுடைய தேவைகளை சந்தித்துக் கொடுப்பீராக கர்த்தாவே. சுகவீனமாய் பலவீனமாய் ஆண்டவரே கர்த்தாவே சோர்ந்து போய் தொய்ந்து போய் காணப்படுகிற ஒவ்வொருவரையும் நீ தாமே பலப்படுத்தும்படியாய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய அன்பும் உம்முடைய வல்லமையும் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் அதிகமாய் விளங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எப்படியாய் ஆண்டவரே நாங்கள் கேட்ட இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி சுவாமி ஆண்டவரே அந்த கர்த்தாவே அந்த ஸ்திரீனுடைய ஆண்டவரே மகன்களுக்கும் ஆண்டவரே அவருடைய குடும்பத்திலே எப்படியாய் உம்முடைய கிருபையை நீர் பொழிந்தருளினோ கர்த்தாவே. ஆண்டவரே நீர் சுகத்தை கொடுத்தீரோ, வறுமையை நீர் எடுத்து போட்டீரோ கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்தினீரோ கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே எல்லா விதமான ஆண்டவரே பயங்களுக்கு விலக்கி காத்தீரோ. அதே போல கர்த்தாவே அருமையான உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துல ஆண்டவரே நீர் சுவாமி உம்முடைய கிருபையை வல்லமை நீர் பொழிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவானவர் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய பாத்திரங்கள் ஆண்டவரே கர்த்தாவே வெறுமையாய் காணப்படுகிற ஆண்டவரே பயத்தினாலும் அச்சத்தினாலும் ஐயத்தினாலும் கர்த்தாவே காணப்படுகிற எங்களுடைய பாத்திரங்களை ஆண்டவரே சுவாமி வெறுமையாய் காணப்படுகிற எங்களுடைய பாத்திரங்களை ஆண்டவரே உம்முடைய அன்பினாலும் உம்முடைய மனதுருக்கத்தினாலும் நம்பிக்கையினாலும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ரிச்மண்ட் பட்டணத்திற்காக ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரே சுவிசேஷத்தை கர்த்தாவே கேட்கப்பட நீர் அந்த வாய்ப்புகளை சுவாமி நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே பட்டணத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே குன்றின் மீது வைக்கப்பட்ட பட்டணமாக ஆண்டவரை காணப்பட்டு அநேகருக்கு உம்முடைய கர்த்தாவே ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சமாதானத்தின் செய்தியை சொல்லுகிற நகரமாய் காணப்பட நீர் உதவி செய்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே வர்ஜீனியா மாநிலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கர்த்தாவே யுஎஸ்காக அமெரிக்க தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை நீர் தாரும் அதிகமாக நீர் பொழிந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் கர்த்தாவே இந்த தேசத்திலே அதிகமாய் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய இந்திய தேசத்திலும் கர்த்தாவே காணப்படுகிற எல்லா விதமான ஆண்டவரே கர்த்தாவே கொள்ளை நோய்கள் ஆண்டவரே கர்த்தாவே வெள்ளம் ஆண்டவரே வறட்சி ஆண்டவரே கர்த்தாவே எல்லா விதமான போராட்டங்களை நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் எங்களுடைய தேசத்தின் மீது நீர் பொழிந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல இந்த உலகம் முழுமையும் கர்த்தாவே இப்பொழுது சென்று கொண்டிருக்கிற கொடிய நோயை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே பரிபூர்ண ஒரு சுகத்தை விடுதலை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே மக்கள் அநேகர் உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே மருத்துவத்துறை ஆண்டவரே போக்குவரத்து துறை இன்னும் அநேக துறைகள் கர்த்தாவே. ஆண்டவரே அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லுகிற எடுத்து செல்லுகிற விற்பனை செய்கிற அந்த இயக்கங்களிலே அந்த கம்பெனிகளிலே ஒர்க் பண்ணுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை தாரும், பலத்தை தாரும், கிருபைகளை தாரும். குறிப்பாக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து அமெரிக்க தேசத்திலே வருகிற செப்டம்பர் மாதத்திலிருந்து துவங்க இருக்கிற கல்வியாண்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்கள் இந்த ஆன்லைன் வழியாக ஆண்டவரே மற்ற இந்த தொழில்நுட்ப வசதிகள் வழியாக கற்றுக்கொள்ளுகிற இந்த பாடத்திட்டங்கள் இந்த நிலைமைகள் காணப்படுகிறது கர்த்தாவே. பிள்ளைகள் அதுல எந்த விதத்திலும் பாதிக்காதபடி
சோர்ந்து போய்விடாதபடி நீ காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெகு விரைவிலே எல்லா விதமான இந்த கொடிய நோயும் கொள்ளை நோயும் கர்த்தாவே அகற்றப்பட்டு பரிபூர்ண சுகம் இந்த பூமி எங்கும் ஆண்டவரே கர்த்தாவே காணப்பட்டு ஆண்டவரே உம்முடைய வல்லமை உம்முடைய சுகத்தின் கிருபை பூமி எங்கும் உலாவி எல்லா விதமான இந்த கொள்ளை நோய்களை எடுத்து போட்டு பரிபூர்ண சுகம் ஆண்டவரே கிடைக்க பெற்று மீண்டுமாக ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு இந்த மனுக்குளம் திரும்புவதற்கு நீர் தாமே கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்தித்துக் கொடுப்பீராக. உம்முடைய மாறாத கிருபை பிரசனம் ஒவ்வொருவரையும் காத்து தாங்கி வளர்த்தும்படியாக நாங்கள் நேசிக்கும் அன்பராம் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுஞைக்கும் சகவாசமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய நாமத்தாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆராதனையில பங்கெடுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காத்து வளர்ந்தவராக. மீண்டுமாய் நாம் இப்படியாக முகமுகமாய் தரிசிக்கும் வரை கர்த்தருடைய வல்லமையும் பிரசனமும் உங்களை அதிகமாக நிறைத்து அவருடைய அன்பும் அவருடைய மனதுருக்கமும் நம்பிக்கையும் உங்களை அதிகமாக நிறைத்து வளர்த்துவதாக. ஆமென்.